கல்கத்தா எக் ரோல் செய்ய போகிறோமா, வாங்க பார்க்கலாம். இப்போ 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா மாவை பிசையணும், அப்போ தான் சாஃப்டாக வரும். பிசைஞ்சாச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ மூடி வைக்கலாமா. 1/2 மணி நேரம் ஊறிச்சுமா. இப்போ பரோட்டா செய்யலாம். மாவு கட்டை வரல வச்சு இந்த மாதிரி இப்படி அழுத்தணும்னா ரவுண்டாக ஒரு சேர்த்து வரும். பரோட்டா சேர்த்துக்கு தேவையான இப்படி அழுத்து. எண்ணெய் போட்டு தேய்க்கணுமா பரோட்டா மாவு. எண்ணெய் போட்டு மெல்லிசாக தேய்ச்சி ஒன்று மேலே ஒன்று வச்சு பரோட்டா நல்லா அப்படியே ரோல் பண்ணி இன்னொன்று தேய்ச்சி தேய்ச்சிச்சுன்னா இப்போ இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு ரோல் பண்ணி இப்போ தேய்ச்சிக்கலாமா. இப்போ மெல்லிசாக செய்யணும், ஏன்னா எக் ரோல் இல்லையா, அதனால கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். பரோட்டானா கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தோசை தவா காஞ்சிச்சுமா. இப்போ தவாவில் போட்டுக்கலாம். இன்னொன்று தேய்ச்சிக்கலாம். இவ்வளோ சைஸில் இருக்கும். திரி போட்டுக்கலாம். இப்போ திரி போட்டுக்கலாம். திரி போட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். 2 பக்கம் பரோட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ 2 பக்கம் நல்லா திரி போட்டுக்கணும். திரி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ முட்டை எடுத்துக்கிறோமா. இப்போ வச்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கணும். முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ பரோட்டா எடுத்து இந்த முட்டை ஆம்லேட் மேலே போட்டுக்கணும். இப்போ திரி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்கலாமா. இப்போ பரோட்டா போட்டுக்கலாம்.
திருப்பி போட்டுக்கலாம். வந்துச்சுன்னா இப்போ வாயால் வந்து கேஸில் காமிச்சு வச்சுக்கிறோமா. அப்போ ஏன்னா இது கீயாது, கேஸில் காமிச்சிட்டோம்னா கீயாது. இப்போ பரோட்டா இது மாதிரி வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் லைனாக வச்சுக்கணும். கீரைக்காய் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட்டு போடலாம், லைட்டாக மிளகாத்தூள், பெப்பர் தூள் லைட்டாக இது மேலே தூவிக்கணும். லைட்டாக லெமன் பீஸ் செஞ்சுக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம் மேலே. இப்போ பரோட்டாவை இப்போ ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வாயாலையில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து பின்னாடி இப்படி மடிச்சு விட்டுக்கணுமா. எக் ரோல் ரெடிமா. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.